அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, சனி பெயர்ச்சி பலன்கள் வீடியோவை நாம் பார்த்தீங்கன்னா 2 பாகங்களாக கொடுத்துருந்தேன். அதாவது பார்ட் 1 பார்ட் 2. கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனனகாலத்தில் உங்கள் ஜாதகத்துக்குள்ள மீனத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம அதை கொண்டு வந்தோம். அதில் சூரியன் இருந்தால் ஒரு பலன், அதாவது உங்கள் ஜாதகத்துக்குள்ள மீனத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன், சந்திரன் இருந்தால் என்ன பலன், அடுத்தது செவ்வாய், புதன், அதுக்கப்புறம் குரு, சனி, ராகு, கேது, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 1 வீடியோவிலேயே ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த மீனத்தில் காலியாக இருக்கும் கட்டம். அப்போது மீனத்தில் காலியாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு என்ன பாவாதிபதியாக இருக்காரோ சனி அதை செயல்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம். அதாவது மீனத்தில் எந்த கோள்களுமே இல்லாதவங்களுக்கு இந்த பலன். சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பீங்க. எதுவும் இல்லை, இந்த மீனத்தில் எந்த கோள்களுமே ராசி கடத்தில் இல்லை அப்படின்னா சனி உங்கள் ஜாதகத்துக்குள்ள லக்னத்துக்கு எந்த பாவாதிபதியாக இருக்காரோ அந்த பாவாதிபதியினுடைய பலனை முழுமையாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதா இங்கே கணக்கு. அப்போ ஏற்கனவே இருந்த மாதிரியே தான் போகும். ஆனால் உங்கள் லக்னத்துக்கு அவர் என்ன அதிபதியாக வர்றாரோ அதனுடைய செயல்பாட்டை அதிகமாக இங்கே கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கணும். இருக்கிறவங்களுக்கு தான் பலனை கொடுத்துட்டேன். இப்போ இல்லாதவங்க உங்கள் ஜாதகத்துக்குள்ள மீனத்தில் எந்த கோள்களும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படின்னா அதுக்கு தேவை உங்கள் லக்னம். அப்போ லக்னத்துக்கு குரு பயிற்சி ஆகுதா, சனி பயிற்சி ஆகுதா? கிடையாது, ராசிக்கு தான் பயிற்சி ஆகுது. ஆனால் அந்த லக்னத்துக்கு என்ன பாவத்துவத்தை அந்த சனி வச்சிருக்குதோ அதை செயல்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம். அதை சுதந்திரமாக செயல்படுத்துவார். எந்த கிரகங்களும் குறுக்கு இல்லை. கோச்சாரத்துக்குள்ள கோச்சாரத்தில் நம்ம எடுக்கும்போது கோச்சாரத்துக்குள்ளேயும் அந்த இடத்துல யாரும் இல்லை மீனத்தில். அதே மாதிரி ஜனகாலத்துக்குள்ளே உங்கள் ஜாதத்துக்குள்ளே மீனத்தில் யாரும் இல்லை அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் உங்கள் லக்னம் என்னங்கிறது பார்க்கணும். இது ராசி கட்டத்தில் தான் பார்க்கணும், நவாம்ச கட்டம் பாவ கட்டத்தில் பார்க்கக்கூடாது. அப்போ ராசி கட்டத்தில் நீங்கள் மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னத்து வரைக்கும் இருக்கிறீங்கன்னா அப்போது மேஷ லக்னத்துக்கு அவர் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வர்றார். அப்போ அதை செயல்படுத்துவார். அதே டைமில் அப்போ அதை தடையில்லாமல் செயல்படுத்துவார்னு அர்த்தம். அதே 7.5 சனின்னு பார்த்தாலும் தயவுசெய்து மேஷத்துக்கு லக்னத்துக்கு 7.5 சனிலாம் எடுத்துக்க வேண்டாம். தயவுசெய்து மேஷம் லக்னத்தை தான் பேசணும், ராசி கிடையாது. ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் அதே மாதிரி தொழில்ஸ்தானாதிபதியாகவும் அவர் இருக்கார். அப்போ அதை செயல்படுத்துவார், தடையில்லாமல் செயல்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம். அதே மிதுன லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கிறீங்க அப்படின்னா அவர் உங்கள் அஷ்டமாதிபதி. அப்போது திடீர் சோதனைகளையும் தருவார், அதே டைமில் பாக்கியங்களையும் தருவார். அப்போ நீண்ட பயணங்கள் மூலியமாக ஆதாயங்கள் இருக்குது, கல்வி ஆதாயங்களும் நல்லா கிடைக்கும்னு அர்த்தம். சரி, அடுத்ததாக கடக லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான், திடீர் சோதனைகளையும் தந்துடுவார், திடீர் பணவரவையும் தருவார். கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது எடுக்கிறீங்க, பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அது தாமதமாக முடியும். அதே மாதிரி பெண் பார்க்குறவங்களுக்கு தாமதமாக முடியும்னு அர்த்தம். அப்போ அந்த பாவகத்தை அந்த பாவகத்துக்குண்டான காரகத்தை செயல்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் கடன் பகை நோய் காட்டக்கூடிய அதிபதியாக இருக்கார். அதே மாதிரி களத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கும் பொழுது அப்போ கடன் ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனை நீங்கள் முறையாக செயல்படுத்திட்டு இருப்பீங்க, அதை கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அதில் பிரச்சனை இருக்காது. அப்போ பகை ஏதாவது வழக்கு போயிட்டு இருந்ததுன்னா அதுவும் பகை போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முடிவு இருக்காது இப்போதைக்கு. அதே மாதிரி நோய் இந்த மாதிரி விஷயங்களும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் போகும்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்ததாக இது சிம்ம லக்னம் சொன்னதுக்கப்புறமா கன்னியா லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கடைசியாக சொன்ன அதே பாயிண்ட் தான். அந்த 6ஆம் வீட்டு அதிபதியாக கடன் பகை நோய் காட்டக்கூடிய அதிபதியாக வரும் பொழுது ஏற்கனவே இந்த கடன் இருந்தால் அந்த கடனை கட்டிட்டு வருவீங்க. நோய் சம்மந்தப்பட்டிருந்தால் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பெருசாக இருக்காது. அந்த பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு மருந்து சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பகை இருந்ததுன்னா வழக்கு இருந்ததுன்னா அது இப்போதைக்கு முடியாது, இருக்கிற மாதிரி போகும்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி புத்திரர்களால் அனுகூலங்கள் ஒரு தாமதமாக கிடைக்கும், ஏன்னா பஞ்சமாதிபதியாக இருக்கார். அடுத்தது துலா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வீடு வாகன சொத்துக்களை காட்டக்கூடிய அதிபதியாக இருக்கும்போது இப்போ வீடுகளை புதுசாக வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அவர் கோச்சாரத்துக்குள்ளே செயல்படுத்த பார்ப்பார். வீடுகள், வாகனம், சொத்துக்கள் இதெல்லாம். அதே மாதிரி பிள்ளைகளால் அனுகூலத்தையும் தந்துடுவார். அதே மாதிரி இந்த விருச்சிக லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்கிறீங்க அப்படின்னா அவர் வீடு வாங்கும் சொத்துக்களை காட்டக்கூடிய அதிபதியாக வருவார். அதே மாதிரி தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாகவும் வர்றார். முயற்சிகளை அப்போ முயற்சிகளால் எடுக்கும்போது தாமதமாக நடக்கும், ஆனால் புகழ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
வீடு வாகன சொத்துக்களை காட்டக்கூடிய அதிபதியாக வரனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு வாகன சொத்துக்களை எடுக்கும் பொழுது அதற்கு ஒரு நல்ல பலம் இருக்குது. அதை செயல்படுத்தி முடிப்பார். ஆனால் மெதுவாக முடியும்னு எடுத்துக்கணும். அதே தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முயற்சிகளுக்கான அதிபதியாகவும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உபஜய ஸ்தானாதிபதியாகவும் அவர் வர்றாரு. அப்படிங்கிறப்போ அப்போ நம்ம அதில் புரிஞ்சுக்கணும் என்ன எப்படி. அப்போது அந்த முயற்சிகள் எடுக்கும்போது தாமதமாக நடக்கும். அப்போ தனவரவை நோக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது மெதுவாக தான் நடக்கும். அப்போ ஒரு சம்பள உயர்வு, இன்சென்டிவ், ஒரு வேலை வாய்ப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது ஒரு தாமதமாக நடக்கும். ஆனால் நடக்கும். அப்போ இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா 1.5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் வரும் அப்படின்னு அர்த்தம். அதே அப்படியே நீங்கள் தனுசு லக்னத்துக்கு எடுத்துட்டு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம மகர லக்னத்துக்கு போயிட்டீங்கன்னா லக்னாதிபதியாக ஒரு நல்லபடியாகவே இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே இந்த தனவரவை நல்லா கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். அதே கும்ப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது பண்பு, தோற்றம், நிலைகள் இதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் உடல் நலம் போகும். ஆனால் விரயங்கள் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குதோ, செலவுகள் எப்படி இருக்குதோ அது கட்டுப்படுத்த முடியாமல் இருந்ததுன்னா அதே மாதிரி கட்டுப்படுத்த முடியாமல் தான் போகும். அதே சரியாக தான் செலவுகள் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி தான் போகும்னு எடுத்துக்கணும். அதாவது ஆசிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது எப்படி இருக்கோ அதே மாதிரி போகும்னு அர்த்தம். அதே மாதிரி மீன லக்னத்துக்காரங்களை எடுத்து பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னத்துக்கு விரையாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வர்றதுனால கலவையான ஒரு இதுதான் நடக்கும். அப்படின்னா லாபங்கள் இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது அப்புறம் லாபங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். விரயங்கள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த விரயங்களே தொடர்ச்சியாக அடுத்த 2.5 வருஷமும் நடக்கும். இந்த லக்னத்துக்கு அதனுடைய பாவாதிபதியினுடைய கணக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு சரியாக புரியும், இல்லைன்னா புரியாது. அப்போ மீன லக்னத்துக்கு இவர் விரயங்களை கொடுக்கக்கூடிய அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வர்றதுனால லாபங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாருன்னா திரும்பவும் 2.5 வருஷம் லாபங்களாக இருக்கும். விரயங்களை கொடுத்துட்டு இருக்காரு, இப்போ அதிகமாக செலவுகள் போயிட்டு இருக்குன்னா செலவுகளையே தந்துட்டு இருப்பார். இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போது ராசி பலனை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லக்னத்துக்கு என்ன பாவாதிபதியாக இருக்காரோ அதை ராசிக்கு தகுந்த மாதிரி அவர் செயல்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம். இதை தான் இண்டிவிஜுவலாக கவனிக்கணும். அப்போ இதுக்குள்ளே போக போக நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி சில பேர் மாந்தி அந்த இடத்துல நின்னா என்ன பலன்னு கேட்குறீங்க. இதை நான் எப்போவுமே இதை சொல்கிறதில்ல. ஏன்னா இந்த மாந்தியை பற்றி பேசணும்னா இது கண்டங்கள், இறப்புகள், பல பிரச்சனைகளை உள்ள கொண்டு வர பார்க்கும். அதாவது வர்க்க ரீதியான தோஷங்கள் இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் இதை பொதுவெளியில் பேச முடியாது. அது ஜாதகம் பார்க்கும்போது தான் அதை பேச முடியும். அதனால் இதை மாந்தியை தவிர்த்துக்கணும். அதை டெப்த்தாக பேசுறேன்னு அதான் சொல்கிறேன். ஜோதிடத்துக்குள்ளே நாம் உள்ள எடுக்க கடல் மாதிரி உள்ளே இழுத்துட்டே போகமே ஒழிய நான் தீர முடியாது. இப்போ இதுக்கு சந்தேகம் கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு வீடியோ 12 வீடியோ தனியாக போடணும். அதுக்குள்ளே சந்தேகம் கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே போகணும். இப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்படித்தான் நம்ம அவங்க ஜாதகத்துக்குள்ளே பார்க்கணும். இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பேசுறது வெறுமனே இந்த 12 ராசிகளுக்கு மொத்தமாக பலன் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அது ஏற்புடையதாக எனக்கு சுத்தமாக கிடையாது. ஜாதகம் தான் தனித்துவமாக பேசப்படும்ங்கிறது புரிஞ்சுக்கங்க. ஒரே ராசிக்குள்ள பெருசு சிறுசுங்கிற மாதிரி ஒரு பேசிக்காக சேலரி வாங்குற ஒரு ஸ்டாஃபும் இருப்பாப்படி, அதே ராசி நட்சத்திரத்தில் அவருக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு ஓனரும் இருப்பாப்படி. 2 பேருக்கும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. ஜாதகம் தான் பேசுங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பிரிவாக அடுத்தடுத்து நம்ம இந்த வருஷம் நிறைய இருக்குது.